சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை துணை இயக்குநர் கார்த்திக் தசாரியையும் பணியிட மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தையே பரபரப்பாக்கிய வழக்குகளின் விசாரணை அதிகாரிகள் இருவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. யார் யார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்திற்கு புதிதாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குனர் பியூஷ்குமார் யாதவ் மற்றும் துணை இயக்குனர் கார்த்திக் தசாரி ஆகிய இருவரையும் அமலாக்கத்துறை பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய வழக்குகளான கனிம வள கொள்கை வழக்கு, அதே போன்று டாஸ்மாக் வழக்கு, அமைச்சர் துரைமுருகன் வழக்கு, MP கதிர் ஆனந்த் வழக்கு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு, G2 வழக்கு, அதே போன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு, இது போன்ற பல முக்கியமான அமைச்சர்களின் வழக்குகளை கையாண்டு அதிரடி சோதனைகளை நடத்திய இந்த இரண்டு இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் ஆகியோரை தற்காலிகமாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கிரீன்வே சாலையில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்து இணை இயக்குனர் பியூஷ்குமார் யாதவ் பல்வேறு சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தார். இந்த வழக்கு தமிழகத்தில் பெரிதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனங்களில் 1000 கோடி ரூபாய் முறைகள் நடந்திருப்பதாகவும், இவர்கள் 2 பேர் தலைமையில் தான் இந்த அதிகாரிகள் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் IRS அதிகாரிகளான பியூஷ்குமார் யாதவ் மற்றும் கார்த்திக் தசாதாரி ஆகியோர் அயலக பணியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குநராக பணிபுரிந்து வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் வருமான வரித்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் புதிதாக இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குநர்களை டெல்லியில் இருந்து புதிதாக நியமிக்க செய்ய இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி.